ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதுங்களா? இதுதாங்க கருங்கோழி. இந்த கருங்கோழியோட கறியில் சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ மருத்துவ பயன்களும் இருக்குதுங்க. இந்த கருங்கோழியில் மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதாங்க. இதை அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குதுங்க. இந்த கோழியை க்ளீன் பண்ணி கறி எடுத்திருக்கோம். இந்த கறியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் கருங்கோழியோட கறிங்க. நார்மலாக இருக்கிற கோழியை விட இந்த கோழி கொஞ்சம் கலராக இருக்குங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும். தோலெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்குங்க. இதுதான் கருங்கோழியோட கறிங்க. இந்த கருங்கோழி கறியில் எப்படி குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை இன்றைக்கி இந்த குழம்பை செய்து காட்ட போகிறேங்க. இதை குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கிரேவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ கருங்கோழி க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேங்க. அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு எடுக்கலான்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வானலை காய வச்சுட்டு பட்டை சோம்பு வெடிக்கட்டும்னு தேங்காய் ஒரு 1/4 மூடி, நல்ல பெரிய தேங்காய் 1/4 மூடி எடுத்து திருவி அதையும் இதில் இப்போ சேர்த்து வறுக்கிறோம். அந்த தேங்காய் உள்ள பால் கொஞ்சம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். இது கூட உடைச்ச கடலை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் இதிலையே வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 10 கருவேப்பிலையுமே லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு வானல் வச்சுருக்கேங்க. அதில் பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டு இதை வெடிக்கட்டும்னு சின்ன வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன கப்பு, அதாவது ஒரு 100 கிராம் வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 கிலோ கறிங்க அது. அந்த கருங்கோழியோட கறி அளவு 3/4 கிலோ வரும். அந்த கோழிக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் போதுமானதுங்க. இது ரொம்ப வதங்கவும் தேவையில்லை. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகட்டும்னு ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா நைஸாக வதங்கட்டும். இப்போ மிளகாய் பொடிங்க, காஷ்மீர் மிளகாய் பொடி கலருக்காக நான் இதில் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயிலே சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு கருங்கோழி கொஞ்சம் கலராக இருக்குன்றதுனால குழம்பு கலராக இருந்தால் சூப்பராக இருக்குங்க. இப்போ அதுவும் நல்லா வதங்கினதோ அந்த அவிச்சு வச்ச கறியை தண்ணியோடு இதில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி போதுமான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு மிளகாய் பொடி காரமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் ஏற்கனவே நான் தனி மிளகாய் பொடியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மசாலா பொடியும் நான் மசாலா அரைக்கிறதுக்காக போட போகிறேன். அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் வதக்கி வச்சது ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி 4ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துருங்க. தனி மிளகாய் பொடி அதுவும் கொஞ்சமாக காரத்துக்கு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ அரைச்சி வச்ச விழுதை இதோடு சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையுமே லைட்டாக தண்ணியை ஊற்றி கழுவி இதோடு சேர்த்துருங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், நல்லா குழம்பு வற்றி வந்திருக்குங்க. இந்த கருங்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெயில் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ மல்லித்தழை புதினா தழை ரெண்டையுமே பொடியை நறுக்கி இதில் தூவியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. பாருங்கள், அந்த கருங்கோழி கறி கலராக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கருப்பு கலர்லாம் நிறைய தெரியவே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கறி கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டில் இந்த கருங்கோழி குழம்பை செய்து பாருங்கள். இந்த கருங்கோழி கறி குழம்பு சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அதை விட இன்னும் டிஃபனுங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்களுமே இந்த கருங்கோழி குழம்பை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபி நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.